அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. தாவேக்கா தலைவர் விஜய் ஃபைனலி வீட்டை விட்டு வெளியில வந்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். இது கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்க வேண்டிய கூட்டம். ஆனா தேர்தல் ஆணையம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்றதுனால நடத்தல அப்படின்னு சொல்லி தாவேக்கா தலைவர் விஜய் சொல்லியிருந்தாலும் என்ன காரணம் ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வர வேண்டிய பொட்டி எல்லாம் அவருக்கு இப்பதான் வந்து சேர்ந்துருக்கு. அதனால இப்போ நடத்துறாங்க. முன்னாடி பொட்டி எல்லாம் ஃபுல்லா வந்து சேரல, அதனால அப்போ நடக்கல. அவ்வளவுதான் வித்தியாசம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் எந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது இல்லை. ஏன்னா நமக்கு தேவையும் கிடையாது. ஏன்னா எங்க நின்னாலும் எல்லாம் தோக்கதான் போறானுங்க, மண்ணை கவதான் போறானு. விஜய் எந்த தொகுதியில நிக்கிறார், அப்புறம் சில கோமாளிகள் எங்க நிக்கிறாங்க, எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபன்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ஃபன்னை மட்டும் பார்த்துக்கிட்டு ஜாலியா இந்த காணொலி இடம் வந்து கண்டு கழியுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் எங்க நிக்க போறாரு பார்த்தீங்கன்னா, 2 தொகுதியில நிக்க போறாரு. ஒன்னு வந்து பெரம்பூர் தொகுதியில, இன்னொன்னு திருச்சி கிழக்கு தொகுதியில நிக்க போறாரு. கான்பிடன்ட் ஆளுங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்பிடன்ட் ஆளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்ப அவரே கான்பிடன்டா இல்லாம தான் 2 தொகுதியில போய் நிக்கிறாப்ல. பயம், தோத்துருவோன்ற பயம். ஒரு தொகுதியில நின்று தோத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு 2 தொகுதியை சூஸ் பண்ணி நிக்கிறாப்ல. எல்லா கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களும் ஒரு தொகுதியில தான் போட்டி போடுறாங்க. ஆனா விஜய் மட்டும் பாத்தீங்கன்னா 2 தொகுதியில போட்டி போடுறாப்ல. அப்போனா விஜய்க்கு இருக்கிறது பயம் இல்லாம பின்ன வேற என்ன? பயம்ன்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். நம்ம தோத்துருவோன்னு பயந்து போய் 2 தொகுதியில நிக்கிறது. தைரியம்னா என்னன்னு தெரியுமா? 2 தொகுதியில நின்னா கூட நம்ம தோத்து போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் நிக்கிறது. ஆகவே விஜய்க்கு இருப்பது தைரியம், பயம் பிளஸ் தைரியம். நம்ம விஜய்க்கு பயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, விஜய வந்து ஆதவர்ஜுனா இல்லைன்னா புஷி ஆனந்தெல்லாம் நம்ப வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவரே, நீங்க ஒரு தொகுதியில நின்னா ஒரு முதலமைச்சர் தான் ஆக முடியும், நீங்க 2 தொகுதியில நின்று ஜெயிச்சீங்கன்னா 2 முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அதனால தலைவர் வந்து 2 தொகுதியை சூஸ் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு மக்களே. ஏன்னா தற்கொலைகள் சிஎம் சார் பயமா சார், உங்களுக்கு பயந்துட்டீங்களா சார் அப்படின்லாம் கேட்டவன் இன்னைக்கு பயந்து போய் 2 தொகுதியில நிக்கிறான். ஒரு தொகுதியில நின்னாவே அந்த தொகுதியே இறங்கி வேலை செய்ய மாட்டாப்புல. இன்னும் வாக்கு கேட்டு வெளியில வரவே இல்லை. இது 2 தொகுதி வேற. 2 தொகுதிக்கும் போய் வாக்கு கேட்கணும், 2 தொகுதிக்கும் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாருன்றேன். பனையூரை விட்டே தாண்டாதவரு. பனையூர் என்ன வீடு, அந்த வீட்டு வாசல் தான் சரியா, வீட்டு வாசல்ல வீட்டு கனவுக்கு வெளியே வருவாரான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் 2 தொகுதி 2 தொகுதி. அடுத்ததா விஜய் அவர்கள் தாவேக்கான வேட்பாளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துறப்போ நிறைய காமெடி நடந்திருக்குங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வேற லெவலான ஃபன் சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த காணொலியை பாருங்க. அவ்வளவுதான், முரட்டு போத விஜயை விட முரட்டு போத போல இருக்கு. எந்திரிச்சு நின்று, என்ன தலைவரே, என்ன கூட்டம் சொல்லுங்க தலைவரே. எப்பா தம்பி, டேய் வேட்பாளர்களெல்லாம் அறிமுகப்படுத்துறப்பா, நீ ஒரு வேட்பாளர்ப்பா. என்ன தலைவரே இன்னும் வேட்பாளர் சொல்றீங்க? எந்த வேட்பாளர், எந்த கட்சி? ஓ என்னைய கொடுத்துட்டீங்க எனக்கு வேட்பாளர். ஓ வா தலைவரே, கட்டி போடிடா. ஜும் ஜும் ஜும். அவ்வளவுதான், போத போங்கு, அது மாதிரி போத செல்பி சேகரு என்ன போத பாருங்களேன். ஐயோயோ, கைய மேலையாத்தீங்க, கையெல்லாம் ஆடுது, குடுன்னு ஆடுது கிடந்து. ஐயோயோயோயோயோ. நல்லா வந்து நல்லா நம்ம தங்கமான பயந்தா, நம்ம பயந்தா அப்படின்னு அப்படி தொட்டு தடவி பார்க்கறாரு. நம்ம இனம் தாடி அப்படின்ட்டு. தூத்துக்குடி நண்பர் திரு ஸ்ரீநாத், கழக நிர்வாகி. இது மற்றவருங்க காமெடியன். சினிமால மட்டும் தான் காமெடி பண்ணுவான்னு நினைச்சோம். இப்போ தூத்துக்குடியில போட்டு உண்மையாவே காமெடியன் ஆக்கிட்டாங்க. முத்தம் கொடுத்து விளையாடுறாங்க. முத்தம் கொடுத்து முத்தத்தை கையில எடுத்து இப்படி பறக்க விடுறது, இல்லை முத்தத்தை இப்படி கையில வச்சு பறக்க விட்டா கையில உரசி முத்தம் தீஞ்சு போயிடாதா? கிஸ் அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. வேற பேர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல கெட்டி போடிடா கண்ணான ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போத, இன்னொரு பக்கம் பார்த்தா முத்தங்கள் படுத்து உருளலாம். அவ்வளவுதான், அது மட்டும் தான் பாக்கி. கட்சியில வேட்பாளருக்கு ஆள் இல்லைன்னு கூட படிச்சவன் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாரையும் எடுத்து போட்டு விட்டுருக்காரு. தூத்துக்குடி வேட்பாளர் இல்ல 50,000 விருப்பம்னு விட்டு தீர்ந்துடுச்சு, சாதனை அப்படி இப்படின்னானுங்க. என்ன இது போடுறதுக்கு ஆள் இல்லாம, வேட்பாளர்கள் போடுறதுக்கு ஆள் இல்லாம, வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கு ஆள் இல்லாம
மாதிரி கூட படிச்சவன் நண்பனை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுருக்காரு. தாவேகா காரணங்கள்லாம் கீதா ஜீவன் அவர்களை டாக் பண்ணி, மேடம் உங்க டெபாசிட்லாம் காலியாக போதுங்க அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவரு கீதா ஜீவன் அவர்களோட டெபாசிட்டை காலி பண்ண வைக்க போறாரு. இவனு எல்லாரையும் பார்த்து உங்க டெபாசிட் காலின்றானு. திமுக போய் யாருக்குமே டெபாசிட் கிடைக்காதா? இவன் இன்னும் தலையில பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். ஆனா சமூக சேவை செய்யறன்ற பேர்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்த பெண்மணி அஜிதா அக்னலுக்கு சீட்டு கொடுக்கல. அந்த பெண்மணியோடைய ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செம காண்டில் காரில் இருக்கக்கூடிய கொடியெல்லாம் கழட்டி கீழே போட்டு மிதிக்கிறாங்க, விசில் எடுத்து காலில் போட்டு நொறுக்குறாங்க, வேற லெவலில் டென்ஷன் ஆகிறாங்க, போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆஃபீஸுக்கு வந்து விஜய் வந்து காரை வச்சு இடிச்சு ஏற்றி என்ன பாடு அந்த பெண்ணை போட்டு இப்போ எள்ளு வைய பூக்கலையேன்னு பாட வச்சுட்டாங்க. பாவம் டீலில் விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து உண்மையாவே அஜித் ஆக்னல்ன்ற பெண்மணிக்கு தான் நடந்திருக்கு. டீல்ல விட்டுட்டாங்களே பாவம். நண்பர்கிட்ட இருந்து நல்லா காசு வாங்கலாம், அங்கே டீல் நல்லா நடந்திருக்கு. அந்த அஜித் ஆக்னல் பெண்மணி வந்து டீல்ல வந்து வெற்றி பெறல, அதனால அவங்கள டீல்ல விட்டுட்டாங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், இளைஞர்கள் தான் நம்ம கட்சியில் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா எல்லாம் வயசான கிளறுகளா நடக்குது. தாவைக்கால இருக்கிற வேட்பாளர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயது எல்லாம். ஏன்னா கோடிக்கணக்கில் பணங்கள் வாங்கியிருக்காங்க. இளைஞர்கள் வந்து காசு நிறைய கொடுக்க முடியுமா? எல்லாம் வளர்ந்தவங்க தான் காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆகவே இளைஞர்கள் உருட்டிக்கிட்டு இருந்த உருட்டு எல்லாமே இப்போ புஸ்வானம் ஆகி போயிருக்கு. தாவேகாரனுங்க எல்லாம் மாறி அடிச்சுக்கிறானுங்க. அந்த விஜய் வந்து அறிமுகப்படுத்தினார் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது இல்லையா? அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இங்கால வேட்பாளர் நிறுத்தல, அந்த ஆள வேட்பாளர் நிறுத்தல, அங்க நிறுத்தல, இங்க நிறுத்தல, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, நேற்றுக்கு வந்தவனு கொடுத்துட்டீங்க, அங்க வந்தவனு கொடுத்துட்டீங்க, இங்க வந்தவனு கொடுத்துட்டீங்கிறது மொத்த கட்சிங்கிறது ஒப்பாரி வச்சுக்கிட்டு. நம்ம தான் முன்னாடியே சொன்னோம்ல, வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்ததுக்கு பிறகு அத்தனை பேரும் அடிச்சுக்கிட்டு அலப்போறானுங்க நம்ம சொன்னோம். அதுதான் நடந்திருக்கு. ரீல்ஸ் பண்ணானுங்க நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கல பாவம். ரீல்ஸ் பண்ணி எப்படியாவது வேட்பாளர் சீட்டு வாங்கிடலாம்னு பார்த்தாருங்க. ஆனா எவன்கிட்டலாம் காசு இருக்கும் அவனுக்கு மட்டும்தான் மவுஸ். ரீல்ஸ் பண்றவனுக்கு நோ மவுஸ். எல்லாருக்கும் ஒரே முத்தம் தான். முத்த வெற்றி கழகம். இங்கே ஒரு இடத்துக்கு போனப்போ சேலத்துக்குன்னு நினைக்கிறேன், சேலத்துக்கோ இங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்காரன் எவனோ ஒருத்தர் லைட்டு கம்பிக்கு மேலே ஏறிட்டான். மேலே ஏறி அவன் முத்தம் டிமாண்ட் பண்றான். முத்தம் தாங்க தலைவரே, முத்தம் கொடுத்துருக்கான் போல. நீ கீழே இறங்கினாதான் உமா தருவேன், நீ கீழே இறங்கினாதான் முத்தம் தருவேன்றாரு. எல்லா இடமும் ஒரே முத்தங்களாதான் பறக்குது. தாவேகாரனுங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கானே. தாவேகாவுடைய கட்சி கொள்கை இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா? அரசியல் கட்சி தலைவன் வந்து எல்லாருக்கும் ஃபிளைங் கேஸ் கொடுத்துட்டு இருக்காப்புல. ஹார்ட்டு முத்தம் வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். வாழும் அம்பேத்கர்னு நினைச்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர். ஐயோ பார்த்தாச்சு. அங்கேயும் ஒரு முத்தம் கொடுத்தாச்சு. இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறதுக்கு ஒரு போட்டோ, அப்புறம் கொஞ்சம் கட்டி பொடினாகன்னா, அப்புறம் ஓகே தலைவர் உமா கொடுத்தாச்சு, பாய், அவ்வளவுதான். தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் அதுங்க மாறி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அத்தனை பேரும் உம்மான்னு கொடுக்குற ஆர்ட்டு ஒரே இது முத்திக்கிட்டு கிடக்குறாங்க, முத்தி போய் கிடக்குறாங்க அத்தனை பேரும். இங்கே பாருங்க ஒருத்தர் இந்த மெர்சல் படத்துல வைக்கிறத வந்து வைக்க சொல்றாப்புல. விஜய் வந்து அதெல்லாம் இங்க வேணாம்ப்பா, அதெல்லாம் இங்க வேணாம், வேணா முத்தம் கொடுக்கலாம், முத்தம் கொடுத்து அம்மா அவ்வளவுதான், முத்தம் கொடுக்கலாம், இது மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது சினிமா தனம் மாதிரி இருக்குமா? இந்த வேட்பாளர்கள் எல்லாம் பாருங்க, இவன் எல்லாம் ரசிக குஞ்சுகள். அந்த ரசிக முகத்துல இப்ப விஜய் ஒரு நடிகை போய் பார்க்க போனா என்ன பண்ணுவாங்க? நீங்க அந்த படத்துல இதை பண்ணிக்கல அப்புறம் வந்து ஒரு முத்த கொடுக்கல. நடிகர்கள் கிட்ட இதை வந்து பண்றது இயல்புதான். அதே மனநிலையில தான் இருக்காங்க. இது ஒரு அரசியல் கட்சி தலைவர், அரசியல் கட்சியோட தொண்டர்கள், அரசியல் கட்சி வேட்பாளர்கள், மக்களுக்காக பணி செய்ய போற வேட்பாளர்கள் ஒரு தொகுதியில நின்று அந்த தொகுதியை வென்றெடுத்து அந்த தொகுதியில வந்து நம்ம பணியாற்ற போறோம் அப்படின்ற பொறுப்புணர்வோ அந்த மெச்சூரிட்டியோ இவங்க கிட்ட சுத்தமா தெரியல. எல்லாம் ஃபிளைங் கேஸ் விட்டுக்கிட்டே ஹார்ட் வச்சுக்கிட்டே முத்தம் கொடுத்துக்கிட்டு இப்படிதான் சுத்திக்கிட்டு தெரியவானுங்க. முத்த வெற்றி கழகம். ஒரு பக்கம் முத்தான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இப்படி வந்து கையை வச்சாச்சு. அது சார் கீழே இருக்கீங்க சார், இது கேமரா வந்து நமக்கு நேரா இருக்கு பாருங்க, அப்படின்னா அது வந்து மேலே ஏற்றக்கூடாது, புரியுதுங்களா? கீழே இறக்குனாதான் கேமரா ஃப்ரேமுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஃப்ரேமுக்கு வெளியே போயிடும். கீழே இருக்குங்க சார் அப்படின்ட்டு இறக்கி விட்டு ரீல்ஸுக்கு எல்லாம் எடுக்கிறாங்க. ரீல்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குது. வந்தாங்க சில பேர் வந்தாங்க அங்கே உயிரெடுக்க வேறாரு விஜய் உங்க விஜய் அந்த பாட்டெலாம் போட்டு இப்படிலாம் மாஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான். அப்புறம் அப்படியே போட்டுருவாங்க, அப்புறம் இதையும் போட்டுருவாங்க. தேர்தலுக்கு அப்புறம் பார்க்குறாரு, எல்லாம் சுற்றுறான்டா, நம்மளும் எடுப்போம்டா, அது மாதிரி எடுத்து பழகிறார். ஹெலிகாப்டர் தலைக்கு மேலே எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. எல்லாரும் எடுத்துட்டாரு வேட்பாளர்கள். தலைவர் வந்து சுற்றுறாரு, நம்ம சுற்றுறாருன்னு சொல்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் ஒரு கட்சியாடா டேய். விஜய் வந்து அந்த கூட்டத்தில் பேசுகிறப்போ சொல்லியிருக்காரு,
மே 4 அன்னைக்கு 234 தொகுதிகளிலையும் தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி என்ற உலக சாதனை செய்தி வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனா அதுக்கு எதிராக தான் செய்தின்றது வரப்போகுது. 234 தொகுதிகளிலையும் தாவேகா படுகோலி மண்ணை கவி கொண்டு சென்றது அப்படின்ற செய்தி தான் வரும். அது மட்டும் இல்லாம விஜய் அந்த கூட்டத்துல இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி போல இருக்கு, 29 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய வேலை இல்லாம இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுக்கப்படாதான். ஆனா விஜய் என்ன சொல்றாரு பாருங்க, அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் 1 வருஷத்துக்கு 6 சிலிண்டர் பெண்களுக்காக. அது அது குடும்பத்திற்காக கிடையாது, அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குடும்பம் அப்படின்லாம் கிடையாது, அது பெண்களுக்காக. பெண்கள் நமக்கு சோறாக்கி போடுறாங்க, பெண்கள் நம்மளை பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சிலிண்டர் கொடுக்கணும். அண்ணன் சீர்திட்டம், பெண்களுக்கு சீர் கொடுத்து விடுறேன், நீங்க போங்க. இந்த டௌரியை என்கரேஜ் பண்ற மாதிரி பட்ட அண்ணன் சீர்திட்டம். இவர் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு எதிரான திட்டங்களா இருக்கு, பெண்கள் முன்னேற்றத்திற்கு எதிரான திட்டங்களா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தாங்க, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்றாப்புல. இதுவும் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வேலைக்கு நீங்க எல்லாம் போக வேண்டாம் அப்படின்றதுதான் ஊக்குவிக்கும் விதமா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜென்சி இளைஞர்கள் தான் நிறைய பேர் வேலைக்கு போறதே விரும்ப மாட்டேங்கிறாங்க. லைஃபை என்ஜாய் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், மஜா பண்ணணும், வைப்ல இருக்கணும் அப்படின்னு தான் இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாக்க ஒருத்தனும் உருப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட இளைஞர்கள் விஜயை தான் தேர்ந்தெடுத்து வாக்களிப்பாங்க. விஜய் என்ன நமக்கு 29 வயசு ஆச்சுன்னு சொன்னா 4000 ரூபாய் தருவாரா, அதை வச்சு வாழ்ந்துடலாம். நம் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசினில் ஒரு புதிய சகபாதத்தை படைக்க நாம் இங்கே கூறியிருக்கிறோம். சகவாதத்தை படைக்க போறாங்களா, சகபாதத்தை. இதுவே எப்படின்னா இனி தேர்தல் பரப்புரையிலலாம் வேற லெவல்ல ஃபண்ட் இருக்க போது. இவரெல்லாம் பேசுறதெல்லாம் பார்க்கணும். தொகுதிகளில் எப்படி பேசுறாரு, எப்படி வாக்கு கேட்கிறாருன்னு. 2 பேருக்கு தான் போட்டியே. பார்த்து படிச்சாலும் ஒழுங்கா பேச முடியாத புசி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனாக்கும் தான் போட்டியே, யாரு சரியா படிக்கிறது அப்படின்ட்டு. ஆகவே இந்த தாவேகாவுடைய வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம்ன்ற இந்த தற்குறிகள் அறிவிப்பு கூட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல பதிவு கொடுங்க. விஜய் இப்படி பயந்து போய் 2 தொகுதியில போட்டியிடுறார். அவருடைய பயத்தை பத்தின உங்களின் கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.